தற்போது கேட் கீப்பரை பாதுகாப்பாக அழைத்து செல்லும் பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். கேட் கீப்பரை அவர்கள் வந்து கொண்டு செல்லும் காட்சியை தான் இப்படி பார்த்து கொண்டிருக்கீங்க. அது நேரடியாக நம்ம வந்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். சார் கொஞ்சம் 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 சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் நீ கொஞ்சம் வந்து சார் விசில் மட்டும் எடுத்துக்கிறோம். கேட் கீப்பரை போலீசார்கள் கை தாங்களாக அழைத்து செல்கிறார்கள். அவருக்கு எங்களை தள்ளி என்னங்க பண்ண போறீங்க? அப்படி போங்க அந்த பக்கம் சார் சார் கொஞ்சம் சார் கொஞ்சம் சார் 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 கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் சார் என்ன சார் நீங்க மகாராஜா பாண்டி, தற்பொழுது காவல்துறையினர் கேட் கீப்பரை விசாரணைக்காக அழைத்து சென்ற காட்சியை நாம் பார்த்தோம். கேட் கீப்பர் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு எடுக்கப்படும், எந்த கோணத்துல விசாரணைகள் எல்லாம் நடக்கும், மேலும் கேட் கீப்பர் மேல மட்டும்தான் தவறா அல்லது மேலதிகாரிகள் கிட்ட இருந்து ஏதேனும் தகவல் கிடைக்க பெற்ற பிறகு அந்த கேட் மூடப்படுமா, அது குறித்தான தகவல்கள் அந்த நடைமுறைகள்லாம் என்னென்ன? கண்டிப்பாக இந்த விபத்து 7:45 மணி அளவில் அரங்கேறியதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு ஒற்றை காரணம் கேட் கீப்பர் சரியாக செயல்படாதது அவருடைய அலட்சியம்தான் என்று திட்டவட்டமாக தெரிவிக்கிறார்கள். அவர் சரியான முறையில் கேட்டை மூடியிருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது, பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியிருக்காது. அதனால தான் பொதுமக்கள் ஆத்திரத்தில் அவரை வந்து தாக்கினார்கள். இது குறித்து தகவல் அறிந்து வந்தவுடன் கடலூர் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இறங்கி அவரை மீட்டு கேட் கீப்பர் அலுவலகத்தில் அவருக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பாதுகாப்பு பணிக்கு பிறகு தற்போது அவரை கடலூர் மாவட்ட போலீசார் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்கிறார்கள். விசாரணைக்கு பிறகுதான் இந்த விபத்துக்கான காரணம், அவருடைய அலட்சிய போக்குக்கு என்ன காரணம், எதற்காக அவர் வந்து கேட்டை மூடவில்லை, எதனால் வந்து அவருக்கு வந்து சிக்னல் கிடைக்கவில்லை என்ற உண்மை விவரம் தெரிய வரும் என்று ஏற்கனவே நம்மிடம் வந்து கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்தார். பொதுமக்கள் தாக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தோம் என்று போலீசார் வந்து தெரிவித்தார்கள். அதற்காகத்தான் தீவிர பாதுகாப்பு பணியில் கேட் கீப்பருக்கு அளிக்கப்பட்டது என்று விளக்கம் அளித்திருந்தார்கள். அப்படி பார்க்கும்போது பத்திரிகையாளர்கள் புகைப்படமும் வீடியோவும் எடுக்க வரும்போது சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட போலீசார்கள் சூழ்ந்து நின்று கேட் கீப்பரை வீடியோ படம் எடுக்க அனுமதிக்கவில்லை. மேலும் அவர்கள் வந்து அதை வந்து காப்பாற்றும் நோக்கில்தான் அவர்கள் செயல்பட்டதை நம்ம வந்து பார்க்க முடிந்தது. பொதுமக்கள் தாக்கியதில் அவர் வந்து காயமடைந்திருக்கிறார். அவரை கைத்தாங்கலாக இரு போலீசார் வந்து தோள்பட்டியில் வைத்து தூக்கி சென்றார்கள். எங்களை புகைப்படம் எடுக்க அனுமதிங்கள் என்று கூறியும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. இந்த விபத்துக்கு அலட்சிய போக்கு ரயில்வே கீப்பர் தான் காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு சூழ்நிலையும் எழுந்திருப்பதாக பொதுமக்கள் நம்மிடம் தெரிவித்தார்கள். அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கார்கள். அப்படி பார்க்கும்போது கேட் கீப்பர் மீது விசாரணை நடத்திவிட்டு என்ன தவறு நடந்திருக்கோ அது மீது கட்டாயம் விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அந்த படியில் விசாரணை தீவிரமாக இருக்குதான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பகுதியில் தண்டவாள பகுதிகள் வந்து 50% சரி செய்யப்பட்டிருக்குது. மீதி 50% பணி சரி செய்யும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இதுக்கு அப்புறம் இன்னும் 1 மணி நேரத்தில் இதுக்காக பிரத்யேகமாக கொண்டு வரப்பட்ட சிறப்பு என்ஜின் வந்து இந்த பகுதியில் சிறப்பு ஓட்டம் செய்யப்பட்டு சரியான முறையில் தண்டவாளம் இருக்கிறது, இங்கே ரயில் போக்குவரத்துக்கு இது உகந்தது என்று அவர்கள் உத்தரவாதம் கொடுத்த பிறகு இந்த பகுதியில் வழக்கமான முறையில் ரயில் போக்குவரத்து தொடங்கும் என்று அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்தனர். பள்ளிகள் அலுவலகங்கள் செயல்படும் நேரத்தில், அதாவது பீக் அவர்ஸ் டைம்ல கூடுதலான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. இந்த சம்பவம் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகாராஜா பாண்டி. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுது. சரிங்களா, இது ரெகுலராக வர ட்ரெயின் வர டைம் தான் இது. எப்போவுமே அதெல்லாம் ட்ரெயின் வர டைம் வந்து கேட்டு போட்டிருக்கும். கேட்டு போடாதனால சம்திங் கிராசிங்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு போடாமல் வந்துடுவாங்க. அது என்ன காரணம் கேட்டால் அவர் வந்து கேட் கீப்பர் வந்து தூங்கிட்டார், கேட் போடாமல் தூங்கிட்டார். இதனால தான் இந்த வந்து வேன் கிராஸ் பண்ணும்போது சிதம்பரம் நோக்கி போன ட்ரெயின் வந்து வண்டி மேலே அடித்து இவ்வளோ பேர் வந்து அடிபட்டு வந்து விழுந்துருக்காங்க கேள்விப்பட்டிருக்கேன். மற்றெல்லாம் அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க.
அதுதாங்க சார். இப்போது நீங்கள் வரும்போது அடிபட்டு இருந்தாங்க, அவங்கள மீட்டு வந்து ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்க. அந்த இங்கே ரயில்வே கேட் இருக்குல்ல, அப்போ இருந்து கீப்பர் எங்கே இருக்காங்க, அவரோட நிலைமை எப்படி இருக்குது? இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, மாவட்ட காவல்துறை எஸ்பி எல்லாம் வந்துட்டாங்க, தீயணைப்புத்துறை எல்லாம் வந்துட்டாங்க. அடிப்படவங்களை மீட்டு உடனே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அவங்க வந்து பார்க்கும்போது கேட் கீப்பர் வந்து கேட் கீப்பர் உள்ளே இருக்கிறாங்க. இங்கேருந்து பொதுமக்கள் வந்து நேரில் போய் பார்க்கும்போது கேட் கீப்பர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு. அவர் வந்து எல்லாமே வந்து யாருன்னு தெரியல, சில பேர் அடிச்சிருக்காங்க, அடித்து கூட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அவங்கள பாதுகாத்து உள்ளே வச்சுருக்குது, அவங்களுக்கு காவல்துறை இருந்துட்டு இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழர் அல்லாதவர்களை கொண்டு வந்து வேலைக்கு இங்கே போடுறதுனால, இந்திக்காரர்களையும் வெளிமாநிலத்தினாலையும் இங்கே தமிழ்நாட்டில் உரிமை தராதனால, வெளிமாநில தொழிலாளர்கள் போடுறதுனால இங்கே அவங்க மொழி தெரியாது, யாரும் லோக்கலில் பிரச்சனை வருது, அவங்களுக்கு முரண்பாடு வருது. அதனால வந்து அவங்க போடுறதுனால அவங்களுக்கு மொழி தெரியாதனால அவங்க மன படுத்து தூங்கிட்டான். அவர் என்ன நிலையில் இருந்தால் நமக்கு தெரியாது, சரிங்களா? அதனால் இது போன்ற காரணம் திரும்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே இடத்துல வந்து தமிழர்களோட வேலையை போட்டிங்கன்னா அவங்க வந்து பாதுகாப்பாக நம்மளோட வழி நமக்கு மட்டும் தான் தெரியும், வெளிமாநிலத்தில் வரவங்களுக்கு அந்த வழியை தெரியாது. அதனால் அவங்க வந்து இப்போ வந்து காவல்துறை அவங்கள வந்து பாதுகாத்து வந்துருங்க. பாதிக்கப்பட்டவங்கள இவ்வளோ பேர் கிட்ட 10,000 பேர் இங்கே நிற்கிறாங்க. ஆனால் காவல்துறை அவங்கள மட்டுமே பாதுகாத்து உள்ள நிற்கிறதுக்கு இவங்க பாதிப்பு நமக்கு. இன்று காலை எதிர்பாராத விதமாக கடலூர் அருகாமையில் செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் ரயில் மீது மோதிய காரணத்தினால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும். அதில் வண்டியில் போனவங்க 5 பேர், ஒரு டிரைவர் ஒருத்தர், மாணவர்கள் 4 பேர் போனாங்க. அதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். 2 பேர்ல மீதி 2 பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன். அதாவது உடம்பு எப்படின்னு பார்த்தேன், நல்லா இருக்கார். அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார். அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன். கவலைப்பட வேண்டாம், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்தி அறிந்தவுடன் நான் இங்கே வந்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும், அது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமானாலும் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல, அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சரிடத்திலும் தகவல் சொல்லியிருக்கிறார். ஆகவே மருத்துவமனை ஜிப்மர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டவர்களை சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி அங்கிருந்த எதிர்பாராதமாக அங்கே போயிருக்காரு. அந்த உயர்ல கால் வச்சார், அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இறந்து போனவங்க 2 பேர் இறந்திருக்காங்க சார். ஐ கேன் கிளியர்லி ஸ்டேட் தட் 2 பேர் சம்பவ இடத்திலேயே 2 பேர் இறந்திருக்கிறார்கள். மீதி 2 பேர்ல ஒரு மாணவர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவர் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இங்க இருக்கிறார், அவர் நலமுடன் இருக்கிறார். அந்த கிராமத்தை சார்ந்த ஒருவர் எதிர்பாராத அங்க சென்றவர் அந்த ஒயர்ல கால வச்சா அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் இங்க இருக்கிறார். என்ன சார்? இல்ல எல்லா வசதியும் இருக்கு சார். அதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறதுனால அவங்க வந்து விருப்பப்படுறாங்க அங்க போகணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்பியிருக்கோம். முதல்கட்ட விசாரணையில என்ன தவறு நடந்தா சொல்றாங்க சார்? ஒவ்வொருவரும் ஒரு யூகம் சொல்றாங்க, நீங்க என்ன தவறு நடந்தா சொல்றீங்க சார்? இல்ல சார், நானும் அங்க நேரா பார்க்கல, விசாரணை தெரிய வந்து. அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். உரிய விசாரணை முடிவுடன் அது உண்மையா என்ன நடந்தது என்பது தெளிவாக. முதல்கட்ட விசாரணை என்னன்னு சொன்னாங்கன்னா அந்த யூகத்துக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்ல சார், அதான் சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். விரைவிலே அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்வது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.